ஹாய் வெல்கம் டு ஆல். எல்லாத்தையும் அமுதா கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு வெஜிடபிள் குருமா தான். இந்த வெஜிடபிள் குருமா சப்பாத்தி, பூரி, தக்காளி சாப்பாடு, தேங்காய் பால் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 4-in-1 காம்போ அப்படின்னு தான் சொல்லலாம். இட்லிக்கும் நல்லாயிருக்கும், பட் ஒரு மாதிரி இனிச்ச மாதிரி இருக்கும். இது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் வந்து அரைக்க வேண்டிய பொருள். இது வந்து தாளிக்க வேண்டியிருக்கு. 2 தக்காளி, ஒரு 3 சின்ன வெங்காயம் எடுத்து இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி வந்து தாளிக்க வச்சுருக்கேன். இது வந்து அரைக்கிறதுல என்னென்னா ஒரு 1/2 மூடி தேங்காய், ஒரு 4 டீஸ்பூன் கிட்டக்க போட்டுக்கலாம். ஒரு 4 முந்திரி, கொஞ்சம் சோம்பு, கசகசா, ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கழுவி இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு. இன்னும் நீங்கள் இதில் பச்சை பட்டாணி கூட போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், அதை அரைச்சிட்டு வந்துடலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் எல்லாமே குக்கரில் தான் செய்ய போகிறேன். சீக்கிரமும் இதாகிடும். இதை கடாயிலே செய்யலாம். நான் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு பசிக்கும் லேட் ஆகுங்கிறனால நான் குக்கரில் செய்கிறேன். இப்போ நான் ஆயில் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் எல்லாமே போட்டாச்சு. இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். நான் போட்டு அரைச்சனால கடல் பாசி கொஞ்சம் போட்டிருக்கேன். அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே நம்ம போட்டு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாமே போட்டேன். நல்லா வதங்கிட்டு இருக்குது. நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்தோடனே நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பீன்ஸ், கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்க காய் எல்லாத்தையுமே போட்டேன். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் போட்டேன். இதோட என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. நான் குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்தேன். நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சர்வ் பண்ண வேண்டியதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.